அந்த நாட்டு மன்னர் கிட்ட மக்கள் யாராவது கஷ்டம்னு வந்தாங்கன்னா அவங்களோட கஷ்டத்தையும் தீர்த்து வச்சு அதுக்கும் மேல மன்னர் அவங்களுக்கு பொண்ணு பொருள் எல்லாம் கொடுத்து அனுப்பி வைப்பாரு. அவரோட நாட்டுல மக்கள் யாரும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறத ஒரு கொள்கையா வச்சு அவ்வளவு சிறப்பா ஆட்சி பண்ணிட்டு வந்தார். திடீர்னு ஒரு நாள் மன்னர் உடம்பு சரியில்லாம இறந்து போறாரு. மன்னர் இறந்து ஆவியாய் விண்ணுலகம் போறாரு. விண்ணுலகத்துல மன்னருக்கு பயங்கரமா பசிக்க ஆரம்பிச்சிருக்கு. விண்ணுலகத்துல மன்னர் உணவு தேடி நிறைய இடம் அழிஞ்சு பாக்குறாரு. ஆனா அவருக்கு ஒரு இடத்துல கூட உணவு கிடைக்கவே இல்ல. உணவு கிடைக்கலன்னு மன்னர் யோசிச்சுக்கிட்டே வரும்போது மன்னருக்கு எதிர்த்தாப்புல ஒருத்தர் வராரு. அவர்கிட்ட மன்னர் கேக்குறாரு, ஐயா சாப்பிட ஏதாவது உணவு இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, உங்க ஆள்காட்டி விரல நீட்டுங்க உங்களுக்கு உணவு கிடைக்கும் அப்படிங்கிறாரு. மன்னருக்கு ஒண்ணுமே புரியாம ஒரே குழப்பத்தோட ஆள்காட்டி விரல நீட்டுறாரு. நீட்டின உடனே மன்னருக்கு சாப்பாடும் கிடைக்குது. அவர் மன்னர் கிட்ட சொல்றாரு, நீங்க உங்க நாட்டு மக்களுக்கு நல்ல பொண்ணும் பொருளும் கொடுத்தீங்களே தவிர யாரோட பசியுமே தீர்த்து வைக்கல. அதனாலதான் உங்களுக்கு இங்க உணவு கிடைக்கல. ஆனா இந்த உணவு உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னா, நீங்க ஒரு நாள் வெளியே போய்கிட்டு இருக்கும்போது உங்கள்ட்ட வந்து ஒருத்தர் பசின்னு கேட்டாரு. அப்ப நீங்க உங்க ஆள்காட்டி விரல நீட்டி அந்த இடத்துல சாப்பாடு போடுறாங்க போய் சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு சொன்னீங்க. அதனாலதான் இப்போ உங்களுக்கு சாப்பாடு கிடைச்சது